குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நீங்கள் ராமாயணத்தில் பார்ப்பீங்க, குகன் படகோட்டியாக ராமரை அந்த கரைக்கு அழைச்சின்னு போனார் வந்தாருன்னு சொல்லி. குகனோட பிறப்பின் ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. கங்கை ஆற்றன் கரையில் குரு ஆசிரமம் வச்சு இவருக்கு ஒரு சிஷ்யாளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் இது பண்ணின்னு இருந்தார். ஏன்னா அந்த பள்ளியில் என்ன பண்ணமோ பண்ணார். இந்த ஆசிரமத்து பக்கத்தில் தான் கங்கை நதி ஓடுது. அப்போது சிஷ்யால் ஒருத்தர் என்ன பண்ணாருங்க, ஆல் ஆஃப் ஏ சடன் கங்கையில் போய் அப்படியே உழறாருங்க. சிஷ்யால் என்ன பண்ணார், குரு அவனை காப்பாற்றுற போடா அப்படின்னாரு. இவன் ஓடி போய் அவனை காப்பாற்றி எடுத்துன்னு இங்கே வச்சு ஆசுவாசப்படுத்தினாங்க. யாரை? ஒருத்தன் அந்த இதில் குதிச்சான அவனை காப்பாற்றி கொண்டு வச்சார். அப்போது இவன் கேட்குறான், சிஷ்யன் கேட்குறான், நீ ஏன் அதில் குளிச்ச, ஏன் அதில் குதித்து சாக போகிறேன்னும் போது, எனக்கு தொழுநோய் வந்துடுச்சிங்க, எனக்கு இந்த இனிமேல்ட்டு நான் இந்த வாழ்ந்து என்ன பிரயோஜனம் போட. அடப்பாவி, இது சிம்பிள் திங்டா, என்ன பண்ணணும் அப்படின்னாரு. ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு 3 தடவை நீ சொல்லிட்டு 3 முக்கு போடு, நீ சுத்தமாகிடும், மனசு சுத்தமாகிடும், உடம்பு சுத்தமாகிடும், எல்லாம் சுத்தமாகிடும் அப்படின்னும் போது இவன் அதே மாதிரியே என்ன பண்ணான், கங்கை நதிக்கரையில் நம்பிக்கை, கங்கை நதிக்கரையில் அம்மா கங்கம்மாதா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிட்டு 3 தடவை முக்கினாங்க. 3 தடவை முக்கினதுக்கு அப்புறம் எழுந்தாம் பாருங்க, உடம்பு பட்டாட்டம் ஆயிடுச்சுங்க, பொன்மேனி ஆயிடுச்சுங்க. சரி அப்படின்னு நன்றி சொல்லிட்டு போகிறான் பாருங்க. குருவுக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன பண்ணார் தெரியுமா? ஏண்டா உனக்கு தெரியாதா, ஸ்ரீராம ஜெயம்னு ஒரு தடவை சொன்னாலே எல்லாம் போயிடுமா, 3 தடவை ஏன் சொல்ல சொன்ன அப்படின்னும் போது தப்பாக சொல்லிட்டேன்னாரு. நீ போ, நீ கொஞ்சம் கம்மியானவனாக பிறந்து வேடுவனாக பிறந்து ராமரோட சேர்ந்து அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சபிச்சாருங்க. அவரு தாங்க குகன். இது மாதிரி அரிய தகவல்லாம் சொல்கிறேன். டெலக்ஸ் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.